4th April 2026. Respected Velammal Vidyashram Chairman Sri Sudalai Muthu Pandiyan, Principal Sri Satish Satyamurthy, and today Chief Guest Sri Dr. Arshavardhan, then Abacus Gold Medalist Sri Karthikeyan sir, all of you, then my proud parents and beloved students. What is today? Today is why we celebrate annual day every year. You know, a school annual day is a celebration of the achievement of students and teachers during the past academic year. The core objectives of this day is to be showcase of your success as the students in a academics, arts, sports and extracurricular activities also. Dear beloved students, today you are creating many more activities. All activities very good, very superb your behaviors and achieve. I want to today உங்களை யாருக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்? கதை பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? கதைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். Today I want to tell the 3 stone cutters. நம்ம சபாப்பேட்டை போன்றே ஒரு அழகான கிராமம். ஆனால் இங்கே மலை இல்லை. அந்த கிராமத்தில் ஒரு மலை இருந்தது. அந்த மலைக்கு அடிவாரத்தில் கற்களை செதுக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை செய்துட்டு இருந்தாங்க. உங்கள் சேர்மன் யார்? உங்கள் சேர்மன் ஸ்ரீ சுடலை சார் அந்த பக்கம் போகிறாரு. யாராவது பிள்ளைங்க படிக்காமல் இருக்காங்களா? அவர்களை வேலம்மாள் வித்யாஸ்ரம் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சிங்காக, சர்வேக்காக உடன் பிரின்சிபல் சதீஷ் சாரையும் அழைச்சிட்டு அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாரு. அங்கே நிறைய பேர் கற்களை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதல் நபரை பார்த்து ஸ்ரீ சுடலை சார் கேட்குறாரு, அப்பா என்ன செய்துட்டு இருக்க? அந்த மனிதன் கோபத்தோடு, வெயிலில் நான் கற்களை செதுக்கிட்டு இருக்க, கண்ணு தெரியலையா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாரு. என் தலையெழுத்து அப்படின்னு அவர் பதிலளிக்கிறார். சுடலை சார் சரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கார் போல இருக்கு. அடுத்த நபரை பார்த்து நீ என்னப்பா செய்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த தொழில் செய்யக்கூடிய, கற்களை செதுக்கக்கூடிய அந்த மனிதர் பவியமாக, என்னப்பா பண்ணுறது, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணுமே, அதற்காக இந்த கற்களை செதுக்கி கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்ட போகிறாங்க, அதற்கான வேலையை செய்துட்டு இருக்க. இதில் வரக்கூடிய கூலியை வைத்துத்தான் நான் என் குடும்பத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்ததோ சுடலி சாருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை உங்கள் சேர்மனுக்கு. 3வது நபரை சந்திக்கிறார். அப்போது அந்த நபர் சிரிச்சிட்டே சந்தோஷமா கம்பீரத்தோட, வாங்க சார், நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, ஒரு அழகான கடவுள் சிலையை நான் செதுக்கிட்டு இருக்கேன். இதற்காக நான் பெருமைப்படுறேன், சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட போறாங்க. அந்த கோயிலில் இந்த சிலையை வைக்க போகிறாங்க. கடவுளோட சிலை இது. பல தலைமுறைகள் இந்த சிலையை கடவுளாக நினைத்து வழிபட போறாங்க. இந்த 2 கைகளால் நான் செய்த சிலை நாளைய கடவுள் சிலையாக மாறப்போவதை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் பெருமையோடு இந்த சிலையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திங்க் அபவுட் மெசேஜ். முதல் நபர் கூறியது கோபத்தோடு அதை ஒரு சுமையாக நினைக்கிறான். கல்வி கற்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வி என்பது
சுமையாக ஒருபோதுமே இருக்கக்கூடாது. இரண்டாவது நபர் என்ன சொல்றாரு? ஏதோ என் குடும்பத்தை காப்பாற்றணும். குழந்தைகளாகிய நீங்கள் கல்வி கற்பது வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டுமல்ல, வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டும் நான் படிக்கக்கூடாது. தேங்க்யூ சார். மதிப்பெண்ணுக்காக மட்டும் படிக்கும்போது அந்த குழந்தை முழு வெற்றி அடைய முடியாது. மூன்றாவது நபர் என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியோடு அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு செயல்படுகிறார். ஆம் அன்பு குழந்தைகளே, 12ஆம் வகுப்பு படித்து முடித்து செல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் மனதில் என்ன நினைக்க வேண்டும்? நான் படிக்கக்கூடிய இந்த கல்வியை வாழ்வியல் ஆக்க வேண்டும். எனது வாழ்வுக்கு இந்த கல்வி பயன்பட வேண்டும். இன்றைய வித்யாசரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னைக்கு பம்பரம் போன்று செயல்பட்டார்கள். ரியலி வெல் அப்ரிசியேஷன் டு ஆல் டீச்சர்ஸ். Very proud of your activities. You are all always saving your student very nicely, kindly. Really well appreciation. Keeping always like this. இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியை மட்டுமல்ல, மாறாக நல்ல ஒழுக்கம், உங்களுக்கு பிடித்த துறையை அவர்கள் கண்டறிந்து உங்களால் பாட முடியுமா, பேச முடியுமா, ஆட முடியுமா என்பதை கண்டறிந்து இன்று உங்களை ஊக்குவித்து மேடையேற்றினார்கள். அப்படிப்பட்ட உங்களது திறன்களை மூன்றாவது நபரை போல ஏற்றுக்கொண்டு நாளைய ஒரு உனக்கு பிடித்த துறையில நீ சாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உங்களது எதிர்காலம் மட்டுமல்லாமல் நமது தாய் திருநாட்டின் எதிர்காலமும் மிகவும் அருமையாக இருக்கும். அதே மலைப்பகுதியில் இந்த 3 பேரை பற்றி பேசிக்கொண்டே உங்களை சேர்மனோ பிரின்சிபலோ ஒரு ஓரமாக அங்கே இருக்கக்கூடிய கோழி பண்ணை அருகிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய மெசேஜை கன்வே பண்றாங்க. அப்படி நம்ம கதையோடு இணைத்து கொள்ளலாம். அந்த கோழி பண்ணையில அந்த மலையிலிருந்து உருண்டு வந்த ஒரு கழுகுனது முட்டையோ அந்த கோழியின் அருகிலே வந்திருக்கு. ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னதாக அதை அடைகாத்த அந்த கோழி குஞ்சுகளோடு அப்படியே உலா வருது. இப்போ இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, என்னடா கோழி குஞ்சுக்கு நடுவில் வேற ஏதோ ஒரு சிறிய பறவை ஒன்று இருக்கிறது என்று. அது கழுகு. இவங்களுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் அது கோழி குஞ்சுகளோடே பழகி கோழியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கு. அது ஒரு நாள் மேலே அண்ணாந்து பார்க்குது அந்த கழுகுனது குஞ்சு. அந்த கோழியை பார்த்து அம்மா அம்மா என்றால் தன்னை வளர்த்தவள், தன்னை பெற்றெடுத்தவள், அதுதான் அவளுக்கு தெரியும் இல்லையா? அம்மா மேலே ஒரு பறவை ரெக்கைகள் கூட விரிக்காம அப்படியே போட்டு மாதிரி பறந்துட்டு இருக்கே, அது என்ன? ஆக்சுவலா அது கழுகு. கோழிக்கும் தெரியாது இது அதனுடைய தாய் வம்சம் என்று. அது என்ன சொல்கிறது? பறவைகளுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பறவை, அது ராஜப்பறவை. அது அதை போன்று நம்மால் பறக்க இயலாது. அப்போ அந்த கழுகு குஞ்சு என்ன ஆகிறது? கோழி குஞ்சை போன்று தனது வசம் இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் தன்னுள் அடக்கி அப்படியே தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. இதிலிருந்து ஒரு மெசேஜ், நீதி கதை என்ன மெசேஜ் கொடுக்குது குழந்தைகளே அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாளைய நல்ல மனிதனாக உருவாக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல உணவை, உங்களிடம் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் கனிகளையும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்கள். அவர்களது உணவு ஜங்க் ஃபுட்டாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். நன்றாக விளையாட விடுங்கள். இரவு 9 மணிக்கெல்லாம் அவங்க தூங்க விடுங்க. இரவில்
10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்கள் குழந்தை நன்றாக தூங்கினால்தான் அவன் சிறப்பாக அவனது மூளை வேலை செய்யும், நன்றாக படிப்பான். காலையில் எழுப்பி அவங்கள படிக்க வைங்க. அவர்களை படிக்கும் பொழுது நீங்களும் உடனிருந்து அவர்களோடு செயல்படுங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் இப்போ நிறைய கிராஜுவேஷன் டேக்கு டாக்டரு, என்ஜினியரு அப்படின்னு உங்கள் கனவை அவர்களுள் புகுத்தி இங்கே அனுப்புனீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதிர்காலம் இன்னும் ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்கள் குழந்தை +2 முடிக்கும் பொழுது அவனுக்கு என்ன பிடிக்குமோ, அவன் எதை விரும்புகிறானோ அதை அவன் சொல்லும் பொழுது அதற்கு இடம் கொடுங்கள். அவனை நான் இன்ஜினியர் ஆகணுமோ, இல்லை டாக்டர் ஆகணுமோ, அல்லது சயின்டிஸ்ட் ஆகணுமோ, இல்லை நான் ஒரு போலீஸ் ஆகணுமோ, அல்லது நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்து நாளைய CM ஆகணுமோ அப்படின்னு ஆசைப்பட்டா அவனை வழிவிடுங்க. அவன் எதை ஆசைப்படுறானோ அதுக்கு வழிவிடுங்க. அதுக்கு மாறாக உங்களது ஆசையை அவனிடம் திணிக்காதீர்கள். அவனை அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எப்படி கழுகு குஞ்சு கோழி குஞ்சாகவே இருந்ததோ உங்கள் குழந்தையும் அதனது எண்ணங்களோடு வளராது. மாறாக அவர்களை வளரவிட்டால் அவன் வானலாவ விரிந்து பெரிய ஒரு சிறந்த மனிதனாக வளர அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எனவே இந்த 2 கதைகள் மூலமாக பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை எதிர்கால சிந்தனையோடு வளர்ப்பீர்கள் என எதிர்பார்க்கிறேன். கடந்த ஆண்டுகளில் இந்த பள்ளி 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் 36, 67 என்ற வெற்றி இலக்கை மட்டுமே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நான் வந்துட்டேங்க. நான் 41 ஆண்டு காலம் கல்வித்துறையில் பணிபுரிந்த ஒரு நபர் இதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. எனக்கு ஆசை என்ன அப்படின்னா குழந்தைகளை நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெற்றோர்களாகி நீங்க தான் கொடுக்கணும். இங்க நிறைய பெற்றோர்கள் போயிட்டீங்க. ஆனா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கொடுங்கள். என்ன உணவிற்காக ஜங்க் ஃபுட்டை முக்கியமாக கொடுக்காதீங்க. நிறைய டேட்ஸ் வாங்கி கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, பாதாம் வாங்கி கொடுங்க. உங்கள் இடங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து பழங்களையும் அவனை உண்ண விடுங்கள். ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. தேவையற்ற பழக்கங்களுக்கு அவர்களை உட்படுத்தாதீங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் குழந்தைகள் முன்னிலையில் அதை முன்னிலைப்படுத்தாமல் குழந்தையை நல்ல பழக்க வழக்கம் உள்ள குழந்தையாக நீங்கள் கொண்டு வருவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். நாளைய அதாவது 26 நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. 27 எழுதும் பொழுது நான் கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி உங்களை விஷ் பண்ண வருவேன். இது ஒரு சடங்காக அல்ல. உங்கள் பள்ளி அடுத்த வருகின்ற 27, 28ஆம் கல்வியாண்டில் ஒரு அட்லீஸ்ட் 50% 37 என்பது 50ஆகவும் 67 என்பது 75ஆகவும் உயர இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல், அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய எறும்பாக துருதுருன்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஒரு நல்ல பள்ளியை நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. இந்த பகுதியில் பல பள்ளிகள் இருக்கலாம். ஆனா நீங்க ஏன் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, நல்ல மனிதர்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க. அதை மறந்து விடாதீர்கள். ஆசிரியர்களே, குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக பாவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை சேர்த்து ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்வியலுடன் கூடிய கல்வி இணை செயல்பாடுகளுடன் கூடிய கல்வியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எதிர்கால சிந்தனையாக குழந்தைகளுக்கு ஐ விஷ் யூ ஆல் டு டேக் அண்ட் ஹோத் டுடே. ஹோத்னா என்ன? உறுதி. என்ன உறுதி எடுக்கணும்? become a virtuous children who will achieve in many fields. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல துறைகளில் பறந்து விரிந்து உங்கள் குழந்தைகளை வித்யாசிரம் பள்ளியில் படித்த, செவாப்பேட் பள்ளியில் படித்த எனது குழந்தை
நாளைய நல்ல தலைவனாக இருக்கிறான் என்று உங்களை போன்ற இதே போன்ற கிராமத்தில் படித்த ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவாக்குவீர்கள் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.